ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 7ஆம் திருமொழி. இது குழந்தையினுடைய சப்பாணி பருவம். சப்பானினா தான் சகபாணி அப்படிங்கிற வடமொழியில் வடமொழி 2 கைகளையும் உண்டுவா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். கைத்தட்டுறதுக்கு சகபாணின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறது, தமிழில் சப்பாணி. இந்த குழந்தைய கைத்தட்ட சொல்கிறார். இது குழந்தையினுடைய ஒரு வளர்ச்சி பருவம். பாருங்கள் எப்படி இருக்கு. மாணிக்க கிங்கிணியார்ப மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன்னுடைமணி பேணி பவளவாய் முத்திலங்க பண்டு காணி காணி கொண்ட கைகளால் சப்பாணி கருங்குழல் குட்டனே சப்பாணி மாணிக்க கிங்கிணியார்ப. மணிக்க குழந்தையோட காலில் போட்டு சதங்க ஆர்ப்பதுன்னு புரிஞ்சுக்கலாம், சத்தம் போடுறது. மருங்கில் மேலே இடுப்பில் ஆணி பொன்னால் செய்த, ஆணி பொன்னா மாற்றுதல் இல்லாத பொன், சிறந்த உயர்ந்த பொன், தங்கத்தால் செய்யப்பட்ட ஆய் பொன்னுடை மணி. அது குழந்தைக்கு ஒரு வஸ்திரம் போட்டிருக்கா, அதில் நல்ல தங்கத்தால் அழகாக செய்யப்பட்ட மணியெல்லாம் ஸ்கூலுக்கு சீர்க்கார். அப்புறம் பேணி பவளவாய் முத்திலங்க, உன்னுடைய பவளம் போன்ற வாய்கள், அது முத்திலங்க, அதில் பற்கள் தெரியும்படியாக பேணினா ஆசையோட காணி கொண்ட கைகளால் சப்பாணி. காணினா மகாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து நீ வாங்கினாயே, நீ வந்து யாசித்து வாங்கினாயே உன் கைகளால், அதான் அந்த கைகளால் நீரேற்று வாங்கினாயே நிலத்தை, காணினா நிலம், அந்த கைகளால் பேணினா ஆசையோட சப்பாணி கைத்தட்டு கருங்குழல் குட்டனே சப்பானி. கருமையான கூந்தலை விட குட்டன்னு சொல்கிறார் குழந்தைய நம் பெரியாழ்வார். பாசனம் படிக்கலான்னு விடுறோம். மாணிக்க கிங்கிணியார்ப மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன்னுடை மணி, புடைன ட்ரெஸ்ஸு, பொன்னுடை மணி பேணி பவளவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பாணி கருங்குழல் குட்டனே சப்பாணி பொன்னரை நாணொடு மாணிக்க கிங்கிணி தன்னரையாட தனி சுட்டி தாழ்ந்தாட என்னரை மேல் நின்று கிழிந்து உங்களாயர்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி தன்னரை நானோடு. அரஞான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அரஞானோடு மாணிக்க கிங்கிணி தன்னரையாட, இதெல்லாம் ஆடுறது. தனி சுட்டி தாழ்ந்தாட, நெத்தியில் போட்டுருக்க அந்த சுட்டியும் ஆடுறது. இப்படி கற்பனை பண்ணிக்கணும். ஆட குழந்தை கைத்தட்டுறப்போ இதெல்லாம் நடக்கக்கூடியது. அப்புறம் என்னரை மேல் நின்று கிழிந்து, என்னோட மடியில் வந்து உக்காண்டுக்கும் அப்படின்னு சொல்கிறான் அசோதை. மண்ணு நின்று கிழிந்து உங்கள் ஆயர்தம் மன்னரை மேல், உங்கள் ஆயர்குல மன்னனான் நந்தகோபாலன் மேலே கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி. படிக்கலாமா? பொன்னரை நான் நொடு மாணிக்க கிங்கிணி தன்னரையாட தனி சுட்டி தாழ்ந்தாட என்னரை மேல் நின்று இழிந்து உங்கள் ஆயர்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி பன்மணி முத்து இன்பவளம் பதித்ததன்ன என் மணி வண்ணன் இலங்கு பொற்றோட்டின் மேல் நின்மணி வாய் முத்திலங்க நின் அம்மைதன் அம்மணி மேல் கொட்டாய் சப்பாணி ஆழியங்கையனே சப்பாணி பன்மணி முத்து இன்பவளம் பதித்ததன்ன என் மணிவண்ணன் இலங்கு பொற்றோட்டின், பொற்றோன்னா தங்கத்தோடு குழந்தை போட்டுருக்கு,
அதில் எல்லாம் பதித்தா மாதிரி இருக்கிறது. பண்பணி முத்து இன்பவளம் பதித்ததன்ன இலங்கு பொற்றோட்டின் மேல் நின்மணி வாய்முத்திலங்க. வாய்முத்துன்னா பற்கள் தெரியும்படியாக சிரிக்கணுங்கிறது இலங்க. நின் அம்மை இதன் அம்மணி மேல் கொட்டாய் சப்பானி. இப்படி புரிஞ்சுக்கலாமா? பாட்டி அம்மாவோட அம்மாவுக்கு மேலே கொட்டாய் சப்பானி ஆழியங்கையனே சப்பானி. இங்கே சக்கராயுதம் வந்தது. இங்கே தெரிஞ்சுதான் யசோதைக்கு. ஆழியங்கையனே சப்பானி பன்மணி முத்து இன்பவளம் பதித்ததன்ன என் மணிவண்ணன் இலங்கு பொற்றோட்டின் மேல் நின்மணி வாய் முத்திலங்க நின் அம்மைதன் அம்மணி மேல் கொட்டாய் சப்பானி ஆழியங்கையனே சப்பானி தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா கம்புலி சந்திரா வாவென்னு நீ நிலா நின் புகழா நின்ற ஆயர்தம் கோநிலா கை கொட்டாய் சப்பானி குடந்தை கிடந்தானே சப்பானி தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திரா வாவென்னு நீ நிலா நின் புகழா நின்ன ஆயர்தம் கோநிலா கோனில் கோனில் கோ கோநிலாவக் கொட்டாய் சப்பானி குடந்தை கிடந்தானே சப்பானி. திருக்குழந்தைய சொல்லிட்டார். இப்போ இவருங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிக்கலாம். பதவுரை தூணிலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வானிலா அம்புலி சந்திரா ஆகாசத்தில் இருக்கிற விளங்குகின்ற அம்புலியை சந்திரனே தூ வெண்மையான நிலாவை உடைய முற்றத்திலே போந்து நீ விளையாட அங்கே போய் நீ விளையாடும்படி வா என்று வருவாயாக என்று சந்திரனை கூப்பிடுறான். நீலா நின்று கொண்டு நின் புகழா நின்ன உன்னை புகழ்கின்ற ஆயர்தம் கோ ஆயர்களுடைய தலைவரான நந்தகோபரனுடைய நீலாவ மனம் மகிழும்படி கொட்டாய் சப்பானி பார்க்கலாம். குழந்தை கிடந்தானே சப்பானி. இப்போ பாசுரத்தை படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். நாமளும் புரிஞ்சுக்கலாம். தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வா நிலா அம்புலி சந்திரா வா என்னோட விளையாடவான்னு நீ இந்த தூய்மையான நிலா முற்றத்திலிருந்து நீ நீலா நின் புகழா நின்ற ஆயர்தம். நீ நிலா உன் நிலாவுகின்ற எல்லாருக்கும் தெரிந்த புகழ்கின்ற ஆயர்தம் கோ நிலாவ கோ அப்படிங்கிற இந்த ஆயர்தம் கோ நந்தகோபர் அவர் நிலாவன் அவர் ஆனந்தப்படும்படியாக கொட்டாய் சப்பானி குடந்தை கிடந்தானே சப்பானி படிக்கலாம் நினைக்கிறேன். தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா அம்புலி சந்திரா பாவன்னு. அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நிலா முற்றத்தில் வா விளையாடலாம் அப்படின்னு சந்திரனை கூப்பிடுறான் கண்ணன். அப்படி நீ நீலா நின் புகழா நின்ன ஆயர்தம் கோ நிலாவ ஆயர்தம் கோ நந்தகோபன் நிலாவை ஆனந்தப்படும்படியாக கொட்டாய் சப்பானி குடந்தை கிடந்தானே சப்பானி பார்க்கலாம். புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி அமுக்கு அகம்புக்கு அறியாமே சட்டி தயிரும் தடாவி நெல் வெண்டையும் உன்பட்டி கன்றே கொட்டாய் சப்பானி பத்மநாபா கொட்டாய் சப்பானி பட்டிக்கன்றே கொட்டாய் சப்பானி பத்மநாபா கொட்டாய் சப்பானி
புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து, புட்டின ட்ரெஸ்ஸில் வஸ்திரத்துலலாம் சேரும் இருக்குது, புழுதியும் இருக்குது. அட்டி அமுக்கி, ஒருத்தருக்கும் தெரியாமல், அகம்புக்கு அறியாமை, ஒருத்தருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி அழுக்கான ட்ரெஸ்ஸோடு உள்ளே புகுந்துருக்கேன்னு சொன்னேன். சட்டி தயிரும் புரியுது, தடாவில் வெண்ணையும் உண்கின்ற, தடாவையும் வெண்ணையும் தயிரும் வெண்ணையும் உண்கின்ற கண்ணனேன்னு சொல்லிட்டு, பட்டிக்கன்றேன்னா பட்டியில் அடைபட்ட கண்ணுக்குட்டியேன்னு அர்த்தம். புரிஞ்சு தன்னோட கண்ட்ரோலில் இருக்குதா நினச்சிட்டு இருக்கா, ஆனால் அது பட்டி மேய்ந்த கன்றுது. ஆனால் பட்டிக்கன்றே கொட்டாய் சப்பாணி, பத்மநாபா கொட்டாய் சப்பாணி. இதுதான் தாரித்து நூற்றுவர் தந்தை சொல் கொள்ளாது, பொறுத்து வந்த புகுந்தவர் மண்டாள, பாரித்த மன்னர்பட பஞ்சவர்க்கு அன்று, தேருய்த்த கைகளால் தப்பாணி, தேவகி சிங்கமே கற்றப்பாணின்னு குழந்தை பெருசா போல, அதுக்குள்ள பாண்டவர்களுக்கு தேரை ஓட்டிய கைகளால் தட்டுன்னு சப்பானின்னு சொல்கிறார் பாருங்க. நூற்றுவர் தந்தை சொல் கொள்ளாது, நூற்றுவர் தந்தை சொல் கொள்ளாது, பொறுத்து வந்த புகுந்தவர் மண்ணாள. இந்த நூற்றுவர் தந்தை சொல் திருதராஷ்டிரம் சொன்னால் போல இருக்குது, சண்டை போடாத, அவங்களோட நமக்கு வேண்டியதை கொடுத்து பஞ்சபாண்டவர்களுக்குன்னு சொன்னார். பொறுத்து வந்து புகுந்து அவர் மண்ணாள பாரித்த மன்னர். இந்த மண்ணாளங்கிறதுக்கு என்னன்னு அர்த்தம் பார்த்துக்கலாம். பாருங்க, இந்த பதவரை எப்படி இருக்கு. தாரித்து நூற்றுவர் தந்தை சொல் கேளாது, தந்தை எல்லாருக்கும் பிதாவாக உனது ஓச்சா, கண்ணனே உன்னைன்னு சொல்கிற, உன்னுடைய சொல்லை தாரித்து கொள்ளாது, மனத்திற்கொண்டு அங்கீகரிக்காமல், போர் வந்த யுத்தம் நடத்துவதற்காக கர்வத்துடன் வந்த புகுந்தவர், போர்க்களத்தில் பிரவேசித்தவரும், மண்டாள ராஜ்யத்தை அரசாளுவதற்கு பாரித்த முயற்சி செய்த மன்னர் அரசர்களுமாகிய நூற்றுக்கணக்காயிருந்த துரியோதனாதிகள் மாண்டு போகும்படி அன்று, பஞ்சபாண்டவர்களுக்கு வெற்றி உண்டாகும்படி தேர் உய்த்த பார்த்த சாரதியாய் நின்று தேரை ஓட்டின கைகளால் சப்பாணி, தேவகி சிங்கமே சப்பாணி. பாருங்க, கொஞ்சம் கவனமாக அர்த்தம் பண்ணிக்கணும். நம்ம தாரித்து நூற்றுவர் தந்தை சொல் கொள்ளாது, தந்தைன்னு கண்ணனையே சொல்கிறார். அது எல்லாருக்கும் தந்தையான கண்ணபிரானுடைய வார்த்தையை கேட்காமல் அவர்கள் சண்டை போட வந்தார். புகுந்து அவர் மண்ணாள, எல்லாம் புகுந்தவர் மண்ணாள, எல்லாரும் நமக்கு தான் ராஜ்யம் கிடைக்க போது சண்டை போடணும். மண்ணாள பாரித்த மன்னவர் பட, அந்த துரியோதனாதிகள் அழியும்படியாக பஞ்சவர்க்கு அன்னு, தேருய்த்த கைகளால் சப்பாணி, தேவகி சிங்கமே சப்பானி. பார்க்கலாம். பறந்திட்டு நின்ன படுகடல் தன்னை, இறந்திட்ட கைமேல் எரிதிரை மோத, கறந்திட்டு நின்ன கடலை கலங்க, சரந்தொட்ட கைகளால் சப்பாணி, சார்ங்க விற்கையனே சப்பானி. அப்படின்னு ராமாவதாரத்தை பேச ஆரம்பிச்சுட்டார். பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை, பெருசாக இருக்கிற அந்த கடல் முன்னாடி போய், ஐயா நாங்கள் லங்கைக்கு போன வழிவிடுன்னு கேட்டதா சொல்ல வர. இறந்திட்ட கை மேல், அவ்வாறு கை யாசித்த அந்த கைகளின் மேலே இறுதிரை மோத, அந்த அலைகள் வந்து மோதுகிறது ராமனுடைய கையில், அதனால் கோபம் ஆயிடுது. கறந்திட்டு நின்ன கடலை கலங்க, கறந்திட்டுனா மறைந்திருந்த அந்த சமுத்திரராஜன் கலங்கும்படியாக சரந்தொட்ட கைகளால், சாகரம் சோஷயிஷ்யாமி,
இந்த கடலை வற்றடிக்கிறேன்னு அவர் வில்லு எடுத்து விட்டார், தொடுக்க போகிறார். அப்படி சரந்தொட்ட கைகளால் சப்பாணி சார்க விற்கையனே சப்பாணி. இது ராமாவதாரத்தை இப்படி சொல்கிறார். படிக்கலாமா? பறந்திட்டு நின்ன படுகடல் தன்னை இறந்திட்ட கைம்பேல் எரிதிரை மூத கறந்திற்று நின்ன கடலை கலங்க. கறந்திட்டுனா மறைந்திருந்த சமுத்திரராஜன். கடலை கலங்க சரந்தொட்ட கைகளால் சப்பாணி சார்க விற்கையனே சப்பாணி. குறக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீர் இலங்கை அரக்கர் அவிய அடுகணையாலே சுருக்கிய கைகளால் சப்பாணி. நேமி அங்கையனே சப்பாணி. செருக்கிய கைகளால் சப்பாணி நேமி அங்கையனே சப்பாணி. பாப்போம். குறக்கினத்தாலே குறைகடல் தன்னை. குறக்கினமும் குரங்கு வானரப்படையினாலே கடல் தன்னை நெருக்கி அணை கட்டி அர்த்தமாகுது. நீள் நீர் இலங்கை பெரிய கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த இலங்கை அரக்கர் அவிய, அங்கே இருக்கிற அரக்கர்கள் எல்லாம் அவியும்படியாக அடுகணையாலே தன்னுடைய அம்புகளாலே நெருக்கிய வருத்திய கைகளால் சப்பாணி நேமி அங்கையனே சப்பாணி. படிக்கலாம் நினைக்கிறேன். குறக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி நீர் இலங்கை அரக்கரவிய அடிகணையாலே நெருக்கிய கைகளால் சப்பாணி நேமி அங்கையனே சப்பாணி. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ்வுயிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் உன்மார்வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய் முலை உண்டானே சப்பாணி. அது அதிகமான இதிலெல்லாம் பிரவச்சனத்திலலாம் பேசப்படுற பாசுரம் இது. அளந்திட்ட தூணை அவன் தட்ட அப்படின்னா இரணியன் எந்த தூணில் இருப்பானா இந்த தூணில் இருப்பானான்னு ஒன்றா யோஜனை பண்ணி அதான் அளந்திட்டேன். அதெல்லாம் ஒரு மெஷர் பண்ணி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அளந்திட்ட தூணை அவன் தட்ட இரணியன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வள்ளுயிர் சிங்க உருவாய் வளர்ந்துட்டு அங்கேயே அப்போ தான் அவதரித்தார்னு புரிஞ்சுக்கலாம். வாழுகிர்னா கூர்மையான நகத்தை உடைய சிங்க உருவாய் உளந்திட்ட இரணியன் ஒன்மார்வான். அவன் புறந்திட்டுனா ரொம்ப வலிமையாக அந்த இரணியன் ஒன்மார்வம் நிலவியன் உன்மார்பு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பெய் முலை உண்டானே சப்பாணி. பூதனையின் முலையை உண்ட கைகளால் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ்வுயிர் சிங்க உருவாய் உளந்தொட்ட இரணியன் உன்மார்வகலம் உளந்தொட்டு இரணியன் உன்மார்வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பாணி. பண்ணுவோம். அடைந்திட்டு அமரர்கள் ஆறுகடல் தன்னை கடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன்கையீராக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் வண்ணனே சப்பாணி. இருக்கார். அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி மந்தரமலையை மத்தாக நாட்டினான்கள். அமரர்கள் அடைந்துட்டுன்னா ஏதோ ஒரு வேண்டுகோளோட யாசித்தார்கள். அமரர்கள் வந்தாங்க. ஆழ்கடல் தன்னை மந்தரமலையை மத்தாக நாட்டி மிடைந்துட்டு எல்லாருமா சேர்ந்து அசுரர்களும் சரி தேவர்களும் சரி மிடைந்துட்டு வாசுகி வடம் சுற்றி வாசுகி என்ற பாம்பை
வடமாகச் சுற்றி வன்கயிறாக வாசுகி என்கிற பாம்பை வடமாகச் சுற்றி கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் பண்ணனே சப்பாணி அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகிவன் கயிறாக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் பண்ணனே சப்பாணி ஆட்கொள்ளத் தோன்றிய ஆயர்தம் கோவினை நாட்கமிழ் பூம்பொழில் வில்லிபுத்தூர் பட்டன் வேட்கையினால் சொன்ன சப்பாணீரைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினை போமே. ஆட்கொள்ளத் தோன்றிய ஆயர்தம் கோவினை, ஆட்கொள்ளனா நம்ம ஆட்கொள்வதற்காக தோன்றி ஆயர்தம் கோவினை ஆயர்தம் கோவான அந்த கண்ணனை நாட்கமிழ் பூம்பொழில், நாட்கமிழ்னா என்ன, அன்று மலர்ந்த மலர்கள் வாசனை வீசுகின்ற சோலைகளால் சூழப்பட்ட வில்லிபுத்தூர் பட்டனான பெரியாழ்வார் வேட்கையினால் சொன்ன, ஆசையோடு சொன்ன சப்பாணி பாசுரங்கள் ஈரைந்தும் இந்த பாசுரங்களையும் வேட்கையினால் சொல்லுவார். ஆசையோடு சேவிப்பவர்கள் வினை போமே, அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போகும்னு முடிக்கிறார். படிக்கலாம். ஆட்கொள்ளத் தோன்றிய ஆயர்தம் கோவினை நாட்கமிழ் பூம்பொழில் வில்லிபுத்தூர் பட்டன் வேட்கையினால் சொன்ன சப்பாணீரைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினை போமே. முடிச்சுடலான்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. 21